என்ன கேட்டிங்கன்னா, இந்த எந்திரத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த எந்திரத்தை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்திரம் வந்துட்டு நீங்கள் கையினால் மந்திரம் உச்சாரணம் செய்து கொண்டு எழுதக்கூடிய எந்திரங்கள் முறையாக பூஜை செய்தோம் என்றால் அந்த எந்திரங்கள் வந்து முழுமையாக பலிதமாகும். அப்போது ஒரு எந்திரம் நாம ஒரு குரு இடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முறையாக எந்திரத்தை நம் வீட்டிலோ பிரதிஷ்டை செய்ய வேண்டும். சரிங்களா? பிறகுதான் அந்த எந்திரத்துக்கான ஒரு முறையை நாம் பயன்படுத்தி அதை தினந்தோறும் நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள், குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இதெல்லாம் குறைந்து வெகுவாக சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? அந்த எந்திரத்தை வந்து நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நாம் வந்துட்டு நம் எண்ணத்தில் வேற ஒரு சிந்தனை இருக்கும். எந்திரத்தில் போய் நாம் வந்து ஒரு சக்கரத்தை வாங்கி நம் வீட்டில் வந்து பிரதிஷ்டை செய்து அதை வந்து ஏதோ ஒரு எண்ணத்தோடு ஏதோ ஒரு சிந்தனையோடு நாம் வந்து அந்த எந்திரத்தையும் நாம் வந்துட்டு தீப ஆராதனை காட்டினால் அது என்ன நம் மனதில் இருக்கிறதோ அந்த குழப்பத்தையே அது அந்த எந்திரம் பெற்று நமக்கு அந்த குழப்ப நிலையை தான் நமக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் அது நினைவு கூட்டும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க, எந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் வழிபட்டாலும் சரி, இல்லை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் நன்றாக வழிபட வேண்டும். நீங்கள் தினந்தோறும் வழிபடுவது மிக சிறப்பு. சரிங்களா? அந்த மாதிரி எந்திரத்தை நீங்கள் வந்துட்டு பிரதிஷ்டை செய்து அதை வந்து நீங்கள் தினமும் ஒரு 108 வாட்டி இல்லை 1008 வாட்டி என்ன நாம் வந்து சிந்தனை நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் எந்திரத்துக்கு மனதால் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் எந்திரம் வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? அதனால் நாம் ஏதோ ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு நாம் வந்துட்டு மந்திரங்கள் உச்சாரணம் செய்வதாக இருந்தாலும் சரி, எது பண்ணினாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு பண்ணணும். சரிங்களா? இது ஒரு புறம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த ரசமணியை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ரசமணியை வந்துட்டு நீங்கள் செய்து கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு நபர் கேட்டிருக்காரு. ரசமணியெல்லாம் செய்வேன். யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு செய்தெல்லாம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்திரத்தை ரசமணியும் அதை செய்து கொடுக்குறத வழக்கம். சரி, அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்கன்னா அது நாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு என்ன இந்த ரசவாதம் அந்த ஒரு சிந்தனையிலே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இது செய்து வைத்திருந்து அதை கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் எனக்கு கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ரசமணியை பற்றி எனக்கு வேணும், ரசமணியை பற்றின டீட்டெயில் எனக்கு வேணும், ரசமணியை பற்றின விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த விளக்கமும் அதோட முறையும் அதோட செயல்திறனையும் வந்து என்னால் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல முடியும். ரசமணியெல்லாம் வந்து செய்தெல்லாம் நான் வச்சுக்கிறது கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா அதை செய்து கொடுத்து அதுக்கான விளக்கங்களை என்னால் சொல்ல முடியும். இந்த ரசமணி எதுக்கு பயனாகுது, இந்த ரசமணியால் என்ன பயன் இருக்குது, இந்த ரசமணி எதை சார்ந்தது, இந்த ரசமணியால் தோஷம் உண்டா, இந்த ரசமணி அந்த அற்புதங்கள் செய்ய முடியுது, இந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சில பேரோட வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஏற்கனவே பதிவு போட்டிருந்தாங்க. ஒரு சில வீட்டுகளில் பார்த்தா நிறைய குழப்பங்கள் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையாகிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருக்கான்.
சில பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அமைப்பு வந்து சரியாக இருக்காது. நீங்கள் பார்க்கலாம் வீட்டோட அமைப்பும் அதோட சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியான அந்த காற்று வரக்கூடிய நிலை வந்து சரியாக இருக்காது. சரிங்களா? சில பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் வச்சுருப்பாங்க, இல்லை பெரிய கதவு வச்சுருப்பாங்க. அந்த கதவு வழியாக வரக்கூடிய அந்த ரேடியேஷன் நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கோபத்தை அதிகமாக இமோஷனலாக அதிகமாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமோஷனலாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும், நண்பர்களோட பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைங்க விஷயமா இருந்தாலும், எல்லா இடத்துலையுமே பார்த்தா கொஞ்சம் இமோஷனல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வீடுகள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒன்று உங்களுடைய இடத்துல வந்துட்டு சரியான ஒரு அமைப்பான ஒரு வழி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஜன்னல் வந்து செவ்வாய் திசையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதவாக இருக்கட்டும், பெரிய ஜன்னலாக இருக்கட்டும், அந்த இடத்த வந்து ஒரு அந்த பக்கம் நமக்கு வந்துட்டு வழி வேணும், அந்த ஜன்னல் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டதா சின்னதாக ஒரு ஜன்னலை வாங்கி வச்சிடலாமே தவிர அந்த இடத்த போது பெரிய ஜன்னல் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படுக்கும் போது பார்த்தீங்கன்னா கனவுகள் வந்துகிட்டே இருக்கும், உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்காது. பணம் ஏதாவது ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி திசை வந்து நமக்கு வந்து திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி வீடுகள் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், பணம் வரும், செலவாகிட்டே இருக்கும். நாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய செலவாகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் வீட்டோட கிரக அமைப்பு. சரிங்களா? அந்த கிரக அமைப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு 8 கிரகம் இருக்குன்னா நம்மோட சேர்த்து 9. அப்போது நாமும் இருக்கக்கூடிய இடத்த நாம் சரி பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட வாசல் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் வாஸ்து பிரகாரம் நான் வீடு கட்டியிருக்கேங்க, ஆனால் நான் எல்லாமே சரியாக இருக்குது, ஆனாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னும் பொழுது பூமிக்கு நாம் வந்து இந்த ஒரு நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மெனன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிலத்தோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த மண்ணோட வளங்கள் நல்லா இருக்காது. அந்த மண்ணோட வளம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வீட்டோட அமைப்பு நீங்கள் வந்துட்டு என்ன நீங்கள் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டினாலும் சரி, அங்கே குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், கனவுகள் எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு. ஏன்னா அந்த இடம் வந்து நல்லாவே இருக்கும், நல்லா வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்கும், ஆனால் இடத்தோட மண்ணோட வளம் சரியில்லை அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்னென்னா எதனால் அந்த மண்ணோட வளம் சரியில்லைன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த ரசாயனங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி இருக்கலாம், இந்த ரசாயனம் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மெழுகு மாதிரி ஒரு ரசம் மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு அந்த அந்த நிலத்தில் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு தன்மை வந்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்காது. எத்தனை பேர் வந்தாலும் அது அந்த மாதிரியான இதோ காட்டும். சரிங்களா? ஆனால் ஒரு சில ராசிக்கு வந்து செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து 2 கிரகம் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அதுக்கு ஏன்னா ராகுக்கு எது 2 பேரும் வந்து சரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறாங்க, சரியான பலத்தோடு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த சம்மந்தப்பட்ட வீடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும். சரிங்களா? சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வாசலை வந்து நாம் கவனமாக வந்து பார்த்து வைக்கணும். சரிங்களா? அந்த வாஸ்துப்படி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். நம்ம நிறைய வந்துட்டு நம்ம வந்து ஒரு வாஸ்து பார்க்காம ஒரு சில விஷயங்கள் பார்க்காம ஒரு வீடு கட்டினோம்னா வீடுகளை வந்து அதிகமாக போகுது. வாஸ்து பார்த்தா நான் வீடு கட்டியிருக்கேன், அந்த இடத்துல குழப்பங்கள் இருக்கனால அந்த மண்ணோட இருக்கக்கூடிய நிலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா வந்து நம்ம வீடு கட்டியிருப்போம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காவாய் ஓடிட்டு இருக்கும். அந்த காவா தண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அது
ட்ரைனேஜ் தண்ணியாக இருக்கலாம், இல்லை அது நிறைய நாட்கள் வந்து அங்கே தேங்கி இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காலங்கள் தேங்கி இருக்கும். அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வீடு கட்டியிருக்கோம், வாஸ்துப்படி இருக்குது, எல்லாமே இருக்குன்னாலும் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு பணம் காசு நம்ம இடத்துல சேராது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த கனவுகள்லாம் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த கனவுகள் வந்து நம்ம வந்து நீக்கணும் பொழுது இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு துணியை சுத்தப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு துணியை கொண்டு வந்து ஒரு 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 வாரம் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா அந்த ஒரு வாரம் ஆகும்போது அந்த வாரத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சரி பண்ண முடியாத அளவுக்கு கனவுகள் வரும். அது என்ன காரணம் கேட்டால் நாம் போட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து துணி வந்து அழுக்கு துணி ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு ஒப்பாத ஏதோ ஒரு துணி இருக்குது அப்படின்ட்டு அந்த துணியை வந்து அப்புறப்படுத்தி அதை வந்து சுத்தப்படுத்தி அதை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி கொண்டு போயிட்டு பீரோவில் மடிச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பீரோவில் நீங்கள் வந்து துணி மடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அழுக்கு துணியை வந்து பீரோவோடு சேர்த்து மடிக்கக்கூடாது. நல்ல துணி இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி துணி வச்சுருக்கீங்க, அந்த துணியோட வந்து அழுக்கு துணியை சேர்க்கும் பொழுது அது என்னென்னா தோஷமாகும். ஏன்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு ஏதோ பீரோவில் வச்சுன்னா அந்த பணம் வந்து வேறு மாதிரி செலவாகும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பணம் செலவு ஆகக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அதிகமாக வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ஏன் சத்தம் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அழுக்கு துணி வீட்டுக்குள்ளே இருந்தால் சத்தம் வரும். வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலுமே உங்களுக்கு சத்தம், கோபம், சஞ்சலங்கள், குழப்பங்கள், கனவுகள் இதெல்லாம் வரவே வராது. வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருக்கணும். அழுக்கு துணியை ஒரு மூளையாக போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான குழப்பங்கள் வரவே வராது. நல்லா இருக்கும், நிறைய பணம் சேரும், குழப்பங்கள் இருக்காது, மன நிம்மதிகள் இருக்கும். இதுக்கெல்லாம் நாம் இருக்கக்கூடிய இடங்களை நாம் சுத்தமாக வச்சுக்கோம். சரிங்களா? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த காலையில் மாலையில் வந்துட்டு வாசலை வந்து பெருக்கி கோலம் காலையிலையும் போடணும், மாலையிலையும் போடணும். சரிங்களா? இப்போது நிறைய இடங்களில் இப்போ கிராமத்துலேயே நம்ம எடுத்துக்கணும்னா கூட இப்போலாம் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப இப்போது அதிகமாக கம்மியாக நிறைய அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கிராமங்கள்லேயும் சரி சிட்டிலையும் சரி இந்த வாசலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கி கோலம் விடுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது, முடியறதில்லை. ஏன்னா இப்போ யாரும் அதை செய்யறது கிடையாது. அதெல்லாம் செய்தோம்னா அந்த இடத்த பொறுத்த வெளியாகவும் ஒரு நல்ல ஒரு வாசலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கி கோலம் விடுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது, முடியறதில்லை. ஏன்னா இப்போ யாரும் அதை செய்யறது கிடையாது. அதெல்லாம் செய்தோம்னா அந்த இடத்த பொறுத்த வெளியாகவும் ஒரு நல்ல ஒரு ரேடியேஷன் கிடைக்கும், நல்ல சக்திகள் அங்கே வசம் செய்யும். அதனால நிறைய நன்மைகள் நடக்கும். கிழக்கில் வீடு இருக்குது, அடிக்கடிக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்லினோம். ஏன்னா உங்களோட அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வீட்டோட மென இருக்க பாருங்கள், வீட்டோட நிலம் இருக்க பாருங்கள், நிலத்தில் ஏதாவது ஒரு சங்கடமான சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வெளிப்புறம் கிழக்கு புறம் ஏதாவது ஒரு பள்ளங்கள், பெரிய பள்ளங்கள், இல்லை ரொம்ப இறங்கக்கூடிய டவுனாக இறங்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை குப்பமேடு அதிகமாக பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருக்குது, உங்களுக்கு வாசல் கிழக்கில் இருக்குது, நீங்கள் வெளியில் வந்து கிழக்கு பக்கம் தான் வரணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா வந்து குப்பைகள் கொட்டியிருப்பாங்க. இந்த குப்பமேடு இருக்கும். இந்த குப்பைகள் அதிகமாக வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த மாதிரி இருக்கும் பொழுதோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெட்ட தண்ணிகள் வந்து நிறைய தேங்கிட்டு இருக்கும் வலது பக்கம். இந்த வலது பக்கம் குப்பையாகவும் இல்லை வந்துட்டு தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகின தண்ணி, அந்த மாதிரியான சில வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் தண்ணி, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து சில குழப்பங்கள்,
சில சண்டைகள், சில மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான இருந்தால் வரும். வீட்டில் வந்து எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்பை இருக்கா பாருங்கள் வீட்டோட வாசல் எதிர்க்க. ஏன்னா கிழக்க பார்த்த வீடு வந்து நல்ல வீடு, நல்லா அருமையாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் வந்துட்டு ஏன் வந்து இருந்தும் வந்து சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குப்பைகளை வந்து நிறைய கொட்டியிருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டோட கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேடு இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமமாக இருக்கணும். ஏன்னா பள்ளமாக இருக்கக்கூடாது. அதுவும் பார்த்துக்கணும். ஏன்னா பள்ளமாக இருக்குன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுபிட்சமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து மனதில் ஒரு விதமான ஒரு இயக்கங்கள், தோற்றங்கள் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குப்பை இருக்கா பாருங்கள், வலது பக்கம் குப்பை இருக்கா பாருங்கள். அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பழைய கழிவு நீர்கள் நல்ல தண்ணி வந்துட்டு சரியில்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னாலுமே வந்து பிரச்சனைகள் வந்து போகும். ஏன்னா நீங்கள் என்ன அது இருக்குன்னு நீங்கள் வெளிப்படையாக நாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அதை வந்து நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஏன்னா பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா கிழக்கு வாசல் இருக்குன்னா நன்மை தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் இப்போ கிழக்கு வாசல் இருக்குன்னும் பொழுது அந்த இடத்த இப்போ கிழக்கு வாசல்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் வெளியில் வரும்பொழுது சூரியனை பார்த்து வரும்பொழுது நல்ல இடம் தான். ஏன்னா இந்திரனோட இதே நீங்கள் வந்துட்டு கிழக்கு வீடு வாசல் இருக்குது, நீங்கள் வந்துட்டு மேற்கால வரணும். சரிங்களா? வெளியில் இப்போ நீங்கள் வரீங்கன்னும் போது மேற்கால வரீங்கன்னு வச்சுக்கோங்க. மேற்கால வரீங்கன்னும் போது இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த இடம் வந்து ரொம்ப அகலமாக விட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப சுருக்கமாக ஒரு 3 அடிக்கு உள்ள இருக்கலாம். 3 அடி 4 தான் வந்து உங்களோட வாசல் இருக்கணும். அது வெளியே நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் வந்துட்டு நீங்கள் இடம் எவ்வளோ வேணாலும் விட்டுடலாம். மேற்கு பக்கம் இடம் விடக்கூடாது. அப்போ கிழக்கு பக்கம் இடம் விடும்பொழுது உங்களுக்கு நிறைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நிறைய பேரோட நட்புகளாக இருக்கட்டும், நிறைய உறவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு கிழக்கு பக்கம் இடம் விடும்போது உங்களுக்கு சேருவாங்க. இதே நீங்கள் மேற்கு பக்கம் வந்து இடம் விட்டீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டார் ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு சில ஒரு கேள்விகளும் சில விளக்கங்களும் அந்த உறவுகள், அதாவது அந்த மேற்கு பக்கக்கூடிய இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த அதிகமான சில ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சொந்தமாலாம் வந்துட்டு இருக்கணும். யார் வேணாலும் சொந்தமாக ஆகிடுவாங்க. ஆனால் அந்த சொந்தங்கள் வந்து ஆபத்தான சொந்தங்களாக இருக்கும். சரிங்களா? அதனால் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சண்டை கண்டிப்பாக நடக்கும். மேற்கால உங்கள் இடம் விட்டுருக்கு, வாசல் வந்துட்டு நீங்கள் வெளியில் வரணும், வீட்டில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் மேற்கால தான் நீங்கள் வெளியில் போகணும் போது அந்த இடத்துல நீங்கள் இடம் விட்டுருக்கீங்கன்னா அங்கே சண்டை சச்சரவு நடக்க தான் செய்யும். சரிங்களா? யாராவது வருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும். மற்றவங்களாலும் சில பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து உட்காருவாங்க, அந்த இடத்துல நிறைய கதைகள் பேசுவாங்க, பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. சரிங்களா? அவங்களும் நிறைய வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் அந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் சுருக்கிக்கணும். சொல்லுங்கள் சார். சர்வேஸ் வணக்கம், சொல்லுங்கள். அந்த மாதிரி வீட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனம். ஒரு திசைக்கும் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடம் வந்துட்டு இவ்வளோதான் கிழக்கு மேற்கு. நீங்கள் வந்து கிழக்கில் இடம் விட்டு எவ்வளோ வேணாலும் இடம் தவறு கிடையாது. ஆனால் மேற்கில் மட்டும் இடத்த கொஞ்சம் குறைச்சிக்கணும். மேற்கில் நீங்கள் இடம் விட்டீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 அடி இடம் விடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 3-4 அடி இடம் விட்டு நீங்கள் வந்து வீடை வந்து கட்டிட்டு கிழக்கு பக்கம் நீங்கள் இடம் வந்து
அதுக்கு இடம் விட்டிங்கன்னா நல்லது. நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும், நிறைய ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இடம் விட்டு நீங்கள் வந்து வீடு கட்டுறது உங்களுக்கு நல்லது. மேற்கு பக்கம் இடத்த குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா வேறு வழியில் எங்களுக்கு மேற்கு பக்கம் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் இடத்த ரொம்ப குறைச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் திசையில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கம். இப்போ தெற்கு பக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் தெற்கில் இருந்து வெளியில் வரீங்க, வெளியில் வரும்போது வடக்கால் வரணும் இல்லைங்களா? அப்போது உங்கள் வீடு தெற்கால் இருக்குது சரிங்களா? தெற்கு பக்கமாக உங்கள் வீடு இருக்குன்னும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பக்கம் இடம் விடவே கூடாது சரிங்களா? அப்போது உங்களுக்கு இடம் இருக்குன்னும் பொழுது தெற்கு பக்கம் இடம் விடக்கூடாது, ஆனால் வடக்கு பக்கம் இடம் விட்டுருணும். வடக்கு பக்கம் இடம் விட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வரும்பொழுது நீங்கள் தெற்கு வழியாக வெளியில் வரலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு முகமாக உள்ளே போகும் சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். நீ தெற்கு பக்கத்தை பொறுத்தவரையிலே நீ தெற்கு பக்கம் அதிகமாக இடம் விட்டுருவீங்க. வாசலுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம் விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து மனதில் குழப்பங்கள் ஏற்படும், பணம் வந்து அதிகமாக செலவாகிட்டு இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் செலவு பண்ணி இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். மனதில் பார்த்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோறு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அந்த திசையில் வந்துட்டு இருக்கும்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாகும். சரி, இப்போது நீங்கள் இப்போ எந்திரத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. பொதுவாக நான் எந்திரத்தை பற்றி சொல்கிறேன். இப்போது ஒரு எந்திரம் வந்துட்டு நீங்கள் பிரதிஷ்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டை பிரதிஷ்டி பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு கோயிலை பிரதிஷ்டி பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு அலுவலகம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களோட ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிரதிஷ்டி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் முதல்ல நீங்கள் எந்திரம் பிரதிஷ்டி பண்ணும்போது முறையாக பூஜை செய்து தான் நீங்கள் எந்திரத்தை பிரதிஷ்டி பண்ணணும். அப்போ முறையாக பூஜை செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு குருமார்கள் வந்துட்டு உங்களுக்கு பூஜை செய்து கொடுத்தாங்க, ஒரு எந்திரம் வந்து பூஜை செய்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு 7 நாள் 8 நாள் இல்லை ஒரு வாரம் 3 நாள் சம்மந்தப்பட்ட பூஜைகள் வந்து 108 108 இல்லை 1008 வாட்டி ஒரு பூஜை செய்து கொடுக்குறாங்கன்னா அந்த எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் உங்களோட வீட்லேயோ அல்லது உங்களோட வேலை செய்யக்கூடிய உங்களோட ஆஃபீஸ்லேயோ ஒரு கோயிலையோ ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் தினமும் இப்போ கோயிலில் கொண்டு போய் வச்சா தினமும் பூஜை நடக்கும், எல்லாவுடைய வழிபாட்டு முறையிலும் வந்து அங்கே இருக்கும். அந்த எந்திரங்களை வந்து அது வந்துட்டு உள்வாங்கிக்கும். நீங்கள் எந்த மாதிரி பூஜை செய்கிறீங்களோ அந்த பூஜைக்கு தகுந்தால் கூட அந்த எந்திரங்கள் வந்துட்டு அந்த ஒளி நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒளியை வந்துட்டு அது பெற்றுக்கும். அப்போது நாம் அந்த ஒளி அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நாம் பூஜை செய்கிறோம் அல்லது நம்ம எந்திரத்துக்கு முன்னாடி நாம் ஒரு சொல்லை வந்து வைக்கிறோம், அதாவது எனக்கு இது வேணும் சிந்தனையில் வந்துட்டு அதை கொண்டு போய் வைக்கிறோன்னா முழு மனதாக ஒரே சிந்தனையாக அதை கொண்டு போய் எந்திரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஒளியால் நாம் கொண்டு போய் வைக்கும்போது அந்த எந்திரம் வந்து அந்த ஒளியை வந்து நாம் பெற்றுக்கொள்ளும் சரிங்களா? பெற்றுக்கொண்டு பிறகு நமக்கு தேவை இருக்கும் பொழுது அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒளி நமக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சு சரிங்களா? அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி எந்திரம் வந்துட்டு நீங்கள் கையினால் எழுதப்பட்ட எந்திரங்கள் தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா வந்துட்டு 70% வந்துட்டு நீங்கள் கையினால் எழுதப்பட்ட எந்திரங்கள் மட்டுமே வேலை செய்யும். எழுதுவது 100%, 100%. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை செய்யக்கூடிய எந்திரம் நீங்கள் வந்துட்டு இல்லை கையில் அச்சினால் எழுதியிருக்காங்க, அந்த அச்சு எந்திரங்கள் வந்து நம்ம பண்ணுங்க. அச்சு எந்திரம் வந்து 20% தான் வேலையை செய்யும்.
மற்ற 70% வேலை செய்யாது. அந்த 100% வேலை செய்யக்கூடிய எந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கையினால் எழுதி அதை நீங்கள் வந்து பூஜை செய்து அதை பிரதிஷ்டை செய்யக்கூடிய எந்திரங்கள் மட்டுமே 100% வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கு நாம் நிறைய ஒரு எந்திரத்தை பற்றி நாம் சொல்லணும்னா நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய வகையான எந்திரங்கள் இருக்குது. அதை வந்து எந்திரங்களை வந்துட்டு நாம் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்துகிறோமோ, நாம் என்ன உடைய வழிக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ நிறைய இருக்குது. சரிங்களா? அது இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான சில எந்திரங்கள் வந்து நம்ம கிரகத்தாலையும் மற்ற விஷயங்களாலையும் நம்ம வந்துட்டு பல பேர்களால் சில நபர்களால் இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது. நம்ம தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்ன எதனை கவனிக்காமல் போயிட்டுருக்காரு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மன ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வலோக எந்திரம் வந்து நாம் வந்து பெற்று வச்சுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஜென்ரலாக வேலை செய்யுது. சரிங்களா? அது எல்லாவுடைய எந்திரத்துலேயும் அது உண்டு. சரி, இது ரொம்ப முக்கியம். அதாவது தனக்கு பாதுகாக்கிறதுக்காக, சரியா, தன்னோட சிந்தனையை நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த எந்திரம் வந்து அவங்களோட வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு நாம பூஜை செய்தோம்னா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அதை பெற்று பிறகு நமக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த எந்திரம். சரி, ஏன்னா எந்திரத்தை பற்றி நீங்கள் பொதுவாக கேட்டதுனால நான் வேறு சொல்கிறேன். நீங்கள் எந்திரத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா எந்திரங்கள் வந்து பல எந்திரங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது நான் விநாயகரை கும்பிட்றேன், எனக்கு வந்து விநாயகர் எந்திரம் வேணும் அப்படின்னும் பொழுது விநாயகர் எந்திரத்தில் வந்து பசி எந்திரமாக சரி அதுக்கான பழகம் அது எல்லாமே வந்து பொதுவாக கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதனால் சத்ரு எந்திரம், அதாவது ஒரு சத்ருக்களை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கும்போது சத்ரு எந்திரம் இருக்கு. சரிங்களா? ரொம்ப நிறைய எந்திரங்கள் இருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா இந்த எந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சத்ரு பொதுவாகவே வந்து ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் வைக்கிறீங்க போது வீட்டோட நிலையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது வந்துட்டு இந்த எந்திரத்தை வந்து பலன் கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு எந்திரம் வந்து இப்போ செய்கிறீங்க. சரிங்களா? அந்த எந்திரத்தை வந்துட்டு முறையாக நாம் வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து நாம் வந்து கட்டிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உடல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் கட்டு முதல்ல வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கு கட்டு போகணும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பண்ணி போகிற பிறகு தான் நாம் வந்துட்டு என்ன நாம் எந்திரம் செய்யறதுக்கான என்னெல்லாம் நாம் வந்து பூஜை செய்யணும், அந்த பூஜை செய்யறதுக்கான எல்லா பொருட்களும் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அத்தனையும் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம செய்வோமோ அத்தனையும் வந்து முதல்ல நம்ம எந்திரம் வந்துட்டு எழுதுறதுக்கு முன்னாடி அதை நாம் பூஜை அறையில் வச்சுட்டு, சரிங்களா, அதை ஒரு கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நாம் வந்து அந்த ஒரு ஜோதி கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம எந்திரத்தை எழுதிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போது ஒரு ஷீடர் ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு எந்திரத்தை எழுதிட்டு இருக்கும் போதே ஒரு கல்பூரம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து உரி ஏறிட்டே இருக்கும். எந்திரம் எழுதும் பொழுது அது சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு அது எந்திரத்தை எழுத முற்படணும். அப்போது எந்திரம் எழுதிட்டு இருக்கும் போதே அதோட எந்திரத்துக்கு வந்து உயிர் பெற்றுட்டே வரும். அதாவது அதுக்கு வந்து பவர் ஏறிட்டே வரும். அப்படி எழுதிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வந்து எந்திரத்தை எழுதுறது சாதாரணமாக நம்ம எந்திரத்தை எழுதி நம்ம வந்து பிறர்கிட்ட கொடுத்துட முடியாது. அதுக்காக
முறையாக பூஜைகள் செய்த பிறகு தான் அதை வந்து திக்கு கட்டு உடல் கட்டி இதெல்லாம் போட்டு முடிச்சோன்னு தீபாவளி காட்டி அதுக்கான மந்திர ஜெபிச்சு கொண்டு அந்த எந்திரத்தை வந்து நாம் எழுதிக்கிட்டே வரோம். எழுதி முடித்த உடனே அப்போவே அந்த இடத்துல வந்து அவங்க பூஜை செய்யும்பொழுது அதுக்கான பலன் வந்துட்டு அவங்க என்ன மனதில் நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கை கூட்டிகிட்டே வரும். அவங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எல்லாத்துக்குமே அந்த எந்திரங்கிறது பொருந்தும். எல்லா விஷயத்துக்கும் எல்லாவுடைய வேலைக்கும் வந்து அந்த எந்திரங்கள் வந்துட்டு நமக்கு பயன் கொடுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது எந்திரத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கேட்கக்கூடிய விளக்கம் இது தானே, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் விளக்கம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்? 6 8க்கு 8 10க்கு 10 இது மாதிரி நிறைய எந்திரங்களை வந்து செய்து கொடுப்போம். சரிங்களா? அது அத்தனைக்கும் அந்த எந்திரத்தோட அளவு பொறுத்து உங்களுக்கு அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அந்த எந்திரங்கள்ன்றதே வந்துட்டு ஒரு சக்கரம். ஏன்னா அது எல்லா குழப்பங்களையும் தீர்க்கறது தான் அதோட வேலை. சாதாரணமாக வந்து ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் வந்துட்டு அதாவது சர்வ விஷயம் எந்திரம்னு வச்சுக்கோங்க. ஒரு எந்திரத்தை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் உள்ள சண்டைகள், சத்ருக்கள், எல்லாமே இந்த பிணிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களை வந்து நிவர்த்தி பண்ணிடும். ஏன்னா தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் தோஷத்தை வந்து சரி பண்ணிவிடும். வீட்டில் ஏதாவது வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்குமானாலும் அதுவும் சரி பண்ணிடும். ஏன்னா எந்த குழப்பமும் வராது. கனவாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய கனவுகளை விட பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எந்திரங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்திரங்கள் வந்து சரி பண்ணிடும். ஏன்னா எந்திரங்கள் வந்து சர்வத்துக்கும் வந்துட்டு பயன்படக்கூடியது. சரிங்களா? அதனால் நம்ம எந்திரங்கள் பயன்படுத்தும் போது நம் மனதில் என்ன இருக்கோ அது எந்திரங்கள் வாங்கி அதை நமக்கு திரும்ப அந்த சிந்தனையை நம்ம ஆற்றலை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்திரங்கள் வந்து நல்ல விஷயம், நிறைய நல்லது. எந்திரங்கள் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது எந்திரம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். எந்த சண்டை சச்சரவுகளும் வந்துட்டு சரி பண்ணிட்டோம். தோஷங்கள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவும் சரியில்லை அப்படின்னும் போது அதுவும் எந்திரத்தால் சரியாக்க முடியும். அது தொழிலுக்காகட்டும் எல்லாத்துக்குமே, தொழில் சம்மந்தப்பட்டது, தொழில் போகக்கூடிய இடத்துல வந்து அந்த வசியத்தன்மையை வந்து நமக்கு வந்துட்டு வசமாக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு ஜெயமாக்கி விடும், வெற்றியை கொடுக்கும். வீட்டில் சந்தோஷங்களை கொடுக்கும், குழப்பங்களை சரி செய்கிறோம், வீட்டு நிலையை சரி பண்ணும். சரிங்களா? அவ்வளோ நல்லது எந்திரங்கள் வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எந்திரத்து ஒரு எந்திரம் 2 எந்திரத்துக்கு மேலே ஒரு வீட்டில் வந்துட்டு எந்திரங்கள் மேலே மேலே வச்சுருக்கக்கூடாது. அது குழப்பங்களை கொண்டு வந்துடும். 1 அல்லது 2 எந்திரத்துக்கு மேலே வீட்டில் எந்திரங்கள் ஒரு எந்திரம் 2 எந்திரத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. 2 எந்திரங்கள் வச்சுருக்கலாம்.
சரிங்களா, எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஒரு 2 எந்திரத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மேற்பட்ட எந்திரங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதிகமான குழப்பங்களை கொண்டு வந்துடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன செய்யணுன்றது தெரியாது. ஏன்னா பல வகையில் வந்து நமக்கு மன சஞ்சலங்கள், மனத்தில் நிறைய குழப்பங்கள், நிறைய இறுக்கங்களை கொண்டு வந்துடும். அதனால் ஒரு 2 எந்திரத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு எந்திரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா, கேளுங்க. குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் எந்திரங்கள் வந்துட்டு வச்சிருப்பது வந்து அவ்வளோ வசியத்தன்மையை கொடுக்கும். ஒரு ஒரு நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து தனக்குள்ள எல்லாமே வந்துட்டு தான் கட்டுப்பாடு அந்த உடைய வசியத்தன்மையை அந்த எந்திரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் இதுதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். உங்களோட பிஸ்னஸுக்கு வந்துட்டு எந்திரங்கள் வந்து வசிய சக்தியை வந்து கொடுக்கும். ஏன்னா சத்ருக்களாக இருக்கட்டும், எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு எதிராளி யாராவது இருந்தாலும் கூட இந்த எந்திரத்தில் வந்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் முன்னாடி காலையில் வந்துட்டு நீங்கள் எந்திரம் வந்து நீங்கள் எழுதி வாங்கியிருக்கீங்க, எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அந்த எந்திரத்துக்கு முன்னாடி போய் உங்களோட சிந்தனையில் என்ன இருக்கோ நீங்கள் அங்கே நீங்கள் வேண்டிக்கும் பொழுது அந்த எந்திரங்கள் வந்து உங்களோட சிந்தனையை வந்து அது அந்த எந்திரம் வாங்கி பெற்று வச்சுருக்கோம். அந்த நிலை உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக இருக்கும். காலையில் போகும்போது எனக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரணும், வாடிக்கையாளர்கள் என்னோட கடையை வரணும், என்னோட கடையில் இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து வாடிக்கையாளர் கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கொண்டு எந்திரத்துக்கு முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளாக நாளாக உங்கள் கடைக்கு வந்துட்டு மக்கள் வராங்க. ஏன்னா எந்திரங்கள் வச்ச உடனே உங்களுக்கு அது வருமானு கேட்டிங்கன்னா, உங்களோட மனோசக்தி தான் அந்த எந்திரத்துக்கு எவ்வளோ போதுமானது கொடுக்கணும். ஒரு சில பேர் பார்த்தா 48 நாள் வந்துட்டு அந்த எந்திரத்தை வந்து பூஜையை வந்துட்டு தினமும் போயிட்டு இதே வந்து மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து இந்த எந்திரத்துக்கு முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை செய்யும்போது 48 நாளில் வந்து பலிதமாகும். ஒரு சிலருக்கு வந்து மனோசக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த ரேடியேஷன் சக்தி. அந்த மனோசக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த எந்திரத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது பார்த்தா ஒரு நாள் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இடையில கொஞ்ச நாள் வந்துட்டு கேப் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனோசக்தி அந்த எந்திரத்துக்கு மேலே கொடுத்து அந்த எந்திரம் வந்து நமக்கு அந்த என்ன தேவையோ நமக்கு என்ன மாதிரியான நம்மளோட சிந்தனையில் இருக்கோ அந்த சிந்தனை நமக்கு கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு அந்த எந்திரம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும், பயன் கொடுக்கும், நிறைய வாடிக்கையாளர்களை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து 48 நாள் அந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி அதை வந்துட்டு அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பிரதிஷ்டி பண்ணிட்டீங்க, உங்கள் நிறுவனத்தில் பிரதிஷ்டி பண்ணிட்டீங்க, உங்கள் அலுவலகத்துக்கு பிரதிஷ்டி பண்ணிட்டீங்க, உங்களோட வீட்டில் பிரதிஷ்டி பண்ணியிருக்கீங்கனாலுமே அது வந்து 48 நாள் வந்து நீங்கள் அந்த எந்திரத்துக்கு முன்னாடி என்ன உங்களோட எண்ணத்தில் இருக்கோ அதை வந்து அங்கே பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அந்த எந்திரம் உங்களுக்கு தேவையானது அதை உங்களுக்கு தேடி கொண்டு கொடுத்துட்டே இருக்கும். அதாவது பூஜை எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ எந்திரத்தை கொண்டு போய் நீங்கள் எந்திரத்தை செய்து நீங்கள் ஒரு
வீட்லேயோ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ எந்திரம் அதைப்படி உங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் இடத்துல நிறைய வரணும் அப்படின்னும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் 2 எந்திரம் நீங்கள் வீட்டில் ஒன்று வச்சுட்டு அதே எந்திரத்தை வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து வச்சுக்கலாம். அதை வச்சுருக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த ஒலி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வணங்கும் பொழுது அந்த ஒலி நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கக்கூடிய எந்திரத்துக்கு அது தொடர்பு கொடுக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் வீட்டில் வந்து அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்து அந்த வீட்டில் வந்து நீங்கள் வணங்கிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து தினந்தோறும் நீங்கள் வணங்கிட்டு போகிறீங்க. அது இது அதை வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறீங்கன்னும் போது இந்த பிரார்த்தனை அந்த கொடுத்துருக்க அந்த எந்திரத்துக்கு அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒலி போய் அங்கே வந்துட்டு மக்களை வந்து இழுக்க ஆரம்பிச்சோம். அந்த பூஜை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, முதல்ல நீங்கள் எந்திரத்தை வாங்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பொங்கல், சரிங்களா, பழம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சப்பழம், சரிங்களா, பொரி, அவல் கடல், சரிங்களா, இதை வாங்கி இந்த வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, புணுக்கு, கோரோசனை, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த எந்திரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இடத்துல வச்சு அதை வந்து வழிபடணும். உங்கள் மனதில் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லி அந்த இடத்த தியானிச்சிங்கன்னா அந்த உடைய எந்திரங்கள் வந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடியதை வந்து அது வாங்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களோட ஏன்னா நீங்கள் அந்த ஒரு மண்டலம் நீங்கள் வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த உடைய மனோசக்தி எந்த அளவாக இருந்தாலும் அந்த சக்தியை வந்து அது பெற்றுக்கொள்ளும். அது பெற்றுக்கொண்டு அந்த மனோசக்தியை உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த பூஜை வந்துட்டு நீங்க அப்படிதான் நீங்க பண்ணணும். அது முதல் நாள் நீங்க வந்து இந்த எந்திரத்துக்கு பூஜை செய்யும் போது இந்த செய்யக்கூடிய இந்த பழம், இளநீர் இதெல்லாம் நீங்கள் வச்சு அந்த பூஜை செய்யணும். அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 3 தண்ணி, கிணத்து தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும். ஏன்னா எந்திரத்துக்கு வந்து அவ்வளோ முறையாக வந்துட்டு நம்ம பண்ணணும். அந்த 3 நிலத்தோட தண்ணி கொண்டு வந்து அந்த எந்திரத்துக்கு வந்துட்டு நாம் அபிஷேகம் செய்யக்கூடிய அளவுக்கு எடுத்து ஒரு மாவு எடுத்து நம்ம அபிஷேகம் செய்யணும். சரிங்களா? அது செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கற்பூர தீபாதனை வந்துட்டு காட்டி அதை வந்து வழிபட்டு அந்த பூஜையை வந்து நீங்கள் சரிங்களா? முக்கியமாக நீங்கள் எந்திரங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும் போது எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி பூஜை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். நீங்கள் முதல்ல அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து செய்து பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து வைக்கிறீங்க, இல்லை அலுவலகத்தில் வைக்கிறீங்கன்னா போது அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 எந்திரங்கள் வந்து நீங்கள் வாங்கணும். ஒரு எந்திரம் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அது வந்து அலுவலகத்துக்கு போயிடும், உங்களோட பிஸ்னஸுக்கு அது போயிடும். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அது இயல்பாகவே அந்த ஒரு ஒளியை அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பெற்றுக்கொடும். சரி, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் பதிவு கொடுங்க, நான் அதுக்கு இல்லை. ஒன்றும் இல்லை, இப்போ வாஸ்து எந்திரம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா எந்திரமும் வந்துட்டு சில வாஸ்து குறைபாடுகள் நிற்கும். இருந்தாலும் வாஸ்து எந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த வாஸ்து எந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள், வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், வீட்டில் மெனையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில ரேடியேஷன் தராத சில காற்று, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த வாஸ்து எந்திரங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சரியாமைச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த வாஸ்து எந்திரங்கள் அதை சரி செய்து நமக்கு மன நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அமைப்பில் வந்து வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று அந்த நிலத்தில் வந்து அவ்வளோ ரேடியேஷனோட நல்ல ரேடியேஷன் இருக்காது. அப்போ நல்ல ரேடியேஷன் இல்லைன்னும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் வாஸ்து பிரகாரம் நான் வீடு கட்டியிருக்கேன், ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குங்கன்னா அந்த நிலத்தில் பிரச்சனை இருக்கும். அந்த நிலத்தோட மண் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது.
அது வசியத்தன்மையோ மற்ற எதுவும் வந்து ஏற்படுத்தாது. அதோட ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்தும், மனதுக்குள்ள சஞ்சலங்களை ஏற்படுத்தும். கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சரி செய்ய முடியாத அளவுக்கான கனவுகள் ஏற்படும். அந்த கனவுகள் வந்து எந்த நேரம் பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு மனதுக்குள்ள சஞ்சலங்கள் இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? கற்பனை வளம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான சிந்தனைகள் இருக்கும். அது சோர்வடையும். அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் பொழுது, வீட்டோட நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணோட ரேடியேஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனா வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கும். சரிங்களா? ஒருவேளை எல்லாமே சரியா இருக்கு, ஆக்டிவா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து பணம் சம்பாதிக்கிறோம், கையில நிக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு வகையில செலவாகிட்டே இருக்கு, சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு, மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிலை சரி இருக்காது. அப்போ வாஸ்து நிலையை சரி பண்ணிக்கணும். இந்த வாஸ்து நிலையை சரி பண்ணிக்கிட்டோம் போது சரியாக அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எந்திரங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ நாம வாஸ்து நிலையை சரி பண்றதுக்கான சப்போர்ட்டை எந்திரங்கள் செய்யும். ஏன்னா நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கோம், நிறைய குழப்பங்கள் இருக்கும், நாமால வந்து அந்த வாஸ்து வந்து சரி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். வாஸ்து படி நம்ம வீட்டை வந்து கட்டியிருக்க மாட்டோம், அது சரி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். வாஸ்துப்படி வீடு கட்டியிருந்தாலும் நம்மளோட நிலத்துல அந்த ரேடியேஷன் வந்து நல்ல ரேடியேஷனாக இருக்காது. அப்படின்னு இருக்கும் போது எந்திரம் வந்து இது ரெண்டுத்துக்குமே ஒரே பலனை கொடுக்கும். அது என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு அந்த எந்திரத்தோட வாஸ்து சரி பண்ணக்கூடிய நிலையை வந்து நமக்கு அந்த தன்மை கொடுக்கும். சரிங்களா? இப்போ பணம் செலவாகிட்டே இருக்கு, அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும் எந்திரம். நம்ம மனதுக்குள்ள அந்த ஆற்றலை வந்து கொடுக்கும், என்ன மாதிரி நம்மளோட பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு. அந்த பணத்தை சேமித்து அந்த வீட்டோட வாஸ்து நிலையை சரி பண்ணிக்கும். அந்த வீட்டோட நிலையை இந்த எந்திரங்கள் வந்து நம்மளோட இருக்கக்கூடிய இடத்த வந்து சரி பண்ணலாம். சரி, சரி, இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதுக்கு எந்திரத்தில் அந்த ஒளியை சரி பண்ணும். இந்த தாயத்தில் அதாவது எந்திரத்துல வந்து எந்த கிரகத்தோட வந்து இது இருக்கோ அந்த தாயத்துல வந்துட்டு எழுதி, அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தோட பேரை எழுதி, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னமோ அதை வந்துட்டு அதில் குறிப்பிட்டு அதை நம்ம வந்துட்டு எந்திரமாக வந்து அதை ஒரு 21 நாள் 48 நாள் அதை வந்து பூஜை செய்து அந்த நபருக்கு, அந்த பேர் உள்ள நபருக்கு அந்த பேரையும் எழுதி அவரோட நபருக்கு வந்து அந்த குறிச்சத்தை வந்து நம்ம கட்டினோம்னா அந்த கிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு தீரும். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எந்திரங்கள்லாம் வந்து தேவை. அந்த நபருக்கு என்ன தேவையான அந்த ஆரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய நபருக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கோ, எந்த கிரகத்தோட ரேடியேஷனோட தீய இது பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தேவையான அந்த கிரகத்தோட பேரையும் அந்த நபரோட பேரையும் எழுதி அதை வந்து குளிச்சமா அந்த தாயத்தை வந்து அணிஞ்சோம்னா உடம்புல வந்து கட்டிட்டோம்னா இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ ஏதோ ஒரு புதியத்தையோ நம்ம கட்டிட்டோம்னா அந்த குறைபாடுகள் வந்து சரியாயிடும். அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. சரி, இந்த கேள்வி தானா? இதில் வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்களா? நீங்க ஆரோஸ்கோப்பை பத்தி சொல்றீங்களா? இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஆரோஸ்கோப்ல வந்துட்டு ஒரு கிரகத்தோட
சரியான வந்து ஒரு பார்வை வந்து சரியாக அமையலை, அது வந்துட்டு சரியான இடத்துல இல்லை, சரி அந்த கிரகத்தால் வந்து பிரச்சனை இருக்குது, சப்போர்ட் பண்ணலை அந்த கிரகம் அப்படின்னும் போது என்னென்னா நமக்கு வந்துட்டு இந்த எந்திரம் எழுதுறாங்களோ அந்த எந்திரம் தாயத்து ஒரு நபருக்கு வந்து சரியாக வந்துட்டு நம்ம கிரகத்தில் வந்து ஆரோஸ்கோப்பில் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனை சரியாகணும். இப்போ தொழில் இருக்கட்டும், இல்லை கல்யாணமாக இருக்கட்டும், சரிங்களா, ஏதோ ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாணமாக ரொம்ப காலங்களை வந்து தள்ளி போயிட்டுருக்கு, சரிங்களா, போய் பார்ப்பாங்க, அதுக்கு சரியாக கூடாது, சரி அது தள்ளி போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தாயத்தை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அது தாயத்துக்கு வந்துட்டு முறையாக வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த கிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன ராசிக்காரர்களோ என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நீச்சப்பகை இருக்கோ, சரிங்களா, எது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சரியான ஒரு சப்போர்ட் பண்ணலையோ அந்த கிரகத்தோட பேரை எழுதி, சரிங்களா, அது என்ன தோஷமோ அந்த தோஷம் அது என்னவா தோஷமாக இருக்கோ அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான மந்திரத்தை வந்துட்டு சொல்லி அதுக்கான பூஜைகள் செய்து அந்த எந்திரத்தை வந்து 21 நாள் இல்லை 48 நாள் அந்த பூஜையை நம்ம பண்ணிட்டு, எதுக்காக திருமணமாக இருக்கட்டும், இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவரோட மன ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், சரிங்களா, எதுக்கு அந்த தேவையோ அந்த ஆரோஸ்கோப்பில் என்ன அவருக்கு குறைபாடுகள் இருக்கோ, எதனால் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு இந்த தாயத்து மூலயமா அதை சரி பண்ண முடியும். சரிங்களா, அது தாயத்து மூலயமா தான் அது சரி பண்ண முடியும். அதுக்கு 21 நாள் 48 நாள் அதுக்கான பூஜைகளை வந்து அவர் செய்தே ஆகும். ஏன்னா இப்போ குருமார்கள் இப்போ நீங்கள் எந்திரம் எழுதி கொடுக்குறீங்க, இந்த எந்திரம் எழுதி கொடுக்கும்போது நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் இல்லை 10 நாள் வந்து நீங்கள் பூஜையில் வச்சுருந்தால் அதோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் உருவேற்றி இருந்தாலும் கூட உடனே கல்யாணம் ஆகலையா, அது கல்யாணம் சரியாக ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அந்த ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனையா அந்த பிரச்சனையும் அவங்களோட பிரச்சனை சரியாகிடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்திரத்தையோ இல்லை மற்ற தாயத்தையோ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கட்டிட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யுமான்னா உங்களோட மனசு சக்தி அங்கே கொடுக்காம அது வேலை செய்யாது, குழப்பத்தை தான் கொடுக்கும், மனதில் அழுத்தத்தை கொடுக்கும். அப்போது நீங்கள் அதை வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு முன்னாடி அந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் முன்னாடி கொண்டு போய் நீங்கள் தியானம் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதை பூஜை செய்தீங்கன்னா அது ஒரு 48 நாளில் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். சில பேர் 21 நாள்லேயே சரியாயிடும். சரிங்களா, இந்த மாதிரி காலகட்டங்கள் அதுக்கு முன்னாடியே சரியாயிடும். ஏன்னா அது மனோசக்தியை பொறுத்து, அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய சக்தியை பொறுத்து இந்த ஒரு எந்திரங்களை வந்துட்டு வேலை செய்யணும். ஆனால் குறைஞ்சது நீங்கள் 48 நாள் வந்து நீங்கள் பண்ணி பூஜையை முடிக்கணும். அது குருமார்கிட்ட வாங்கினாலும் சரி, வாங்கி கட்டிக்கிட்டோன்றதுக்காக அது சரியாகுமா அப்படின்னா நீங்கள் பூஜையில் போய் நின்று அதை பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செய்தால் தான் அது சரியாகும். சரிங்களா, அது பலன் விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அனைத்துக்குமே நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். சரிங்களா, தாயத்தை அடைஞ்சு அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இப்போ எந்திரம் இருக்குது, எந்திரத்தை இது பண்ணணும், அது குடும்பத்துக்கே சரியாக போகும். குடும்பத்துக்கு போய் ஒரு எந்திரத்தை நீங்கள் வாங்குறீங்க, இந்த எந்திரம் வந்து வாங்கிட்ட போது குடும்பம் எல்லாருக்குமே அந்த எந்திரம் வந்து பொதுவான பலனை கொடுக்கும். ஆரோஸ்கோப்பில் இருக்கக்கூடியது ஒருத்தருக்கு மட்டும் தான் அதோட பலனை கொடுக்கும். சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா குடும்ப நலனுக்கு எந்திரம் வந்துட்டு செய்கிறது, தாயத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபரோட கிரகநிலைக்காக பண்ணுறது. சரியா, ஒரு நபருக்கு கிரகநிலை சரியில்லைன்னும் போது அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு தாயத்தை வந்து நம்ம செய்து கொடுக்க முடியும்.
புரியுங்களா? அப்படி செய்து கொடுத்தா அவங்க கொண்டு போய் அதை வந்துட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா 48 நாள்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். சில பேர் 21 நாள்லயே வந்து கைகூட ஆரம்பிச்சிடும். அவங்க மனோசக்தி அவ்வளோ பலமா இருக்கும். அது இந்த தாயத்தோட மூலயமா அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்காது. இதுல வேற ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருக்கா? நீங்க கொஞ்சத்தை 48 நாள் பூஜை செய்யணும். நீங்க பூஜை செய்துட்டே இருந்தாலும் பவர் கூடிட்டே இருக்கும், சக்தி கூடிட்டே இருக்கும். அதுக்கு அளவே தேவை. நீங்க நான் பூஜை செஞ்சுட்டே இருக்க போறேன்னா எந்திரத்துக்கு வந்துட்டு சக்தி கூடிக்கிட்டே இருக்கும், உங்களோட பலம் கூடிட்டே இருக்கும். அதனால எந்திரத்துக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்க குறைஞ்சது 48 நாள் நீங்க அந்த பூஜையில வந்து பூஜை செய்தாகும். நீங்க பிரார்த்தனை பண்ணி ஆகணும். 48 நாள் வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணணும். நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க பூஜை செய்துட்டே இருக்கணும் நினைச்சுன்னா செய்துட்டே இருங்க. சக்தி கிடைச்சிட்டே இருக்கும், கூடுதலா இருந்துட்டே இருக்கும்.